அனைவருக்கும் வணக்கம். மக்கள் கட்சி சார்பாக இன்றைய நாட்டில் நடக்கின்ற முக்கிய கள நிலவரங்கள் சம்பந்தமாக சில விஷயங்கள் கதைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் இன்று வந்துள்ளேன். இன்று என்னவென்றால் சுமந்திரன் ஐயா அதாவது ரணில் பிடிபட்டுக்கின்றோன்னு ரணிலுக்காக குரல் கொடுக்குறார், சரிதானே? ஆனால் ரணில் என்ன செய்தார்? ரணில் அவர் செய்தது உறுதிதமாக குற்றம் என்று சொன்னால் அது ரணிலாக இருக்கலாம், எவராயும் இருக்கலாம். மக்களின் நிதி மோசடி செய்திருந்தால் குற்றமே. அதாவது நக்கீரன் சொன்ன மாதிரி நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே. ஆகவே அது எல்லாருக்குமே பொருந்தும். அப்போ இப்படிப்பட்டவருக்கு குரல் கொடுக்குறார் என்றால் எப்படிப்பட்ட இவர் என்றதை யோசிச்சு கொள்ளுங்க முதலாவது. அடுத்தது, நல்லாட்சியில் ரணிலை இவர் பயன்படுத்தி நல்லாட்சி காலத்தில் இவர் என்ன செய்தவர்? ரணிலுக்கு முண்டு கொடுத்து கொண்டிருந்தது, சரியா? கோடிக்கணக்கான பணங்களை வாங்கி கொண்டு கையொத்தினவே. இதுக்கு ஆதாரமாக அங்கே அதில் இருந்த எம்பிஏ அவங்களோட கூட்டமைப்பு கட்சி எம்பிஏ உறுதிதமாக பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த கூட்டமைப்பு எம்பிஏ சொல்லியிருக்கிறார் கையொத்தினவை காசு வாங்கி கொண்டது. ஆகவே இதெல்லாம் வாங்கி கொண்டு நீங்கள் உங்களை பொக்கெட் நிரப்பி அரசியல் செய்ததான் இவ்வளோ காலம் நீங்கள் செய்தவே இல்லை. இவர் சுமந்திரன் தமிழ் மக்களுக்கு தலையையும் அரசாங்கத்துக்கு வாழையும் காட்டுற விலாங்கு மீன் தான் எங்கள் சுமந்திரன். இதை நான் திருப்பி சொல்கிறேன். அவர் உண்மையான இதுதான் சரியான பொருத்தமான சொல்லு, விலாங்கு மீன் தான் இவர், சரிதானே? இவர் அரசியலில் இவரை நாங்கள் அங்கீகரித்து நிற்போம்னு சொன்னால் இவ்வளவு நாங்கள் ஒரு நாளுமே விடிவு பெற முடியாது. இவர் தான் எங்களுக்கு முதலாவது அடைக்கல். தமிழ் மக்களுக்கு விடிவு பெறதுக்கு முதலாவது அடைக்கல் சுமந்திரன் போன்ற அரசியல்வாதிகள். இன்றைய கூட்டமைப்பு உடைச்சி முடிச்சது. இப்போ அடுத்தது தமிழரசு கட்சிக்கு ஆப்பிரிக்கி போட்டு நிற்கிறார். அடுத்தது தமிழரசு கட்சி உடைச்சி முடிச்சுட்டா அவர வேலை திட்டம் முடிஞ்சுது, அதோட அவர் போயிடுவார். இதுதான் அந்த உண்மை, சரிதானே? இன்றைக்கு அடுத்ததாக ரணில் பிடிபட்டோன்னு முழு அரசியல்வாதி முழு கட்சிகள் ஒன்றுபடினம். என்னதுக்காக ஒன்றுபடினம்? நல்ல விஷயமோ? அதாவது அரசாங்கம் சரியான விஷயத்தை செய்யல, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா இல்லை உண்மையாண்டு ஆராயாமல் எல்லா அரசியல் கட்சியாக்களும் ஒன்று சேர்ந்துக்கிறோம்னு சொன்னால் இவர்களும் ஊழல் செய்திருக்கிறார்கள். தாங்கள் தப்புவதற்காக ரணிலை காப்பாற்றி வெளியில் எடுத்துட்டால் தங்களை கைது செய்ய முடியாது என்ற உள்நோக்கத்தை தான் உள்நோக்கம் உள்ளதைத்தான் நாங்கள் எழுத வேண்டியுள்ளது. ஆகவே இதில் வந்திருக்கிறார்களுமே நிறைய பேர் ஊழலில் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். இவர்களுக்கும் ரணிலை போல தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். அப்படி செய்தால்தான் இனிமேல் வரக்கூடிய அரசியல் தலைவர்களும் இப்படியான ஊழல் செய்யாத தலைவராக உருவாக்கப்பட்டு ஊழல் இல்லாத நாடாக இருந்தால் எங்கள் நாடு சுபூட்சமான நாடாக உருவாகும் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் கூறி முடிக்கின்றேன். அடுத்ததாக ரணிலில் 3 நாள் இருந்தோடனே கஷ்டப்படுகிறோம் எல்லாரும். ஆனால் இன்றைக்கு அரசியல் கைதிகள் எத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட யுத்தம் முடிஞ்சு 2009 16 வருஷத்துக்கு மேலே இன்றைக்கு சும்மா வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் கருணா போன்ற பெரிய பெரிய முதலைகள் எல்லாம் குற்றம் செய்து நான் இவ்வளோ பேரை கொலை செஞ்சு நான் கூட சொல்லிக்கிறார் கருணா. அவருக்கு எந்தவித அக்ஷயம் இல்லை, அவர் ஃப்ரீயாக நடந்துகிறார், ஒரு ஃப்ரீயாக நாடு பூரா தெரியக்கூடியதாக இருக்குது. ஆனால் அரசியல் கட்சிகள் உள்ளுக்குள்ளே அரசியல் கைதிகள் உள்ளுக்குள்ளே இன்றைய வரையில் இருக்கணும். அவை விடுதலை செய்யணும் பண்ணுறதை இச்சந்தர்ப்பத்தில் கூறி அரசாங்கத்துக்கு மாண்புமிகு ஜனாதிபதிக்கு ஒரு வேண்டுகோள் விடுகிறேன். இதே போன்று ரணிலை விடுதலை செய்த போல அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த அமைச்சர் சொல்லியிருக்காருன்னா இனி வடக்கிலையும் இப்படியானதுகள் அரசியல்வாதிகள் நடக்கும் நீங்கள் வடக்கில் சரி எங்கேயும் சரி சந்திரசேகரன் சொல்வது அது பிரச்சனை இல்லை. ஊழல் செய்தால் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு, அதாவது மக்களுடைய பணத்தை துஷ்பிரயோகம் செய்த எவராக இருந்தாலும் எந்த பெரிய குருவாக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அப்போ தான் இந்த நாடு சிறந்த நாடாக உருவாக முடியும் என்று கூறுகின்றேன். அது யாரை குறிப்பிடுகிறார் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. சம்பந்தப்பட்டவர்கள் விளங்கும். இதில்
பெரிய பெரிய முக்கிய முக்கிய பொறுப்புகளில் இருந்தார்களுக்கு தான் இந்த விடயத்தை அமைச்சர் கூறியிருக்கிறார், சந்திரசேகரன் அமைச்சர் கூறியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அது ஒருவரோ இருவராக இருக்கலாம். அதுக்குரிய விட நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. நன்றி.